Hi guys, Redmi இருந்துக்கிட்டு அவங்களோட Note 11 சீரிஸை பற்றி ஒரு மாசான அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்களோட சார்ஜரில் ஒரு மாசான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த Redmi Note 10 சீரிஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நிறைய பேர் வாங்கி விரும்புன ரெண்டாவது நல்ல ஒரு பட்ஜெட்டில் கொடுத்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். கிட்டத்தட்ட 2 மில்லியன் காப்பீஸ் வித்துருச்சு. காப்பீஸ்னு கிடையாது, 2 மில்லியன் யூனிட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூனிட்ஸ் வந்துட்டு Redmi Note 10 சீரிஸில் மட்டுமே ஒரே வருடத்துக்குள்ளேயே செல் பண்ணியிருக்கதா அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் சீரிஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய பேர் வாங்கி விரும்புகிறாங்க. கம்படிட்டிவாக பார்த்தீங்கன்னா ரெட்மி இருந்துக்கிட்டு சாம்சங்கும் கம்படிட்டிவாக போகிற இந்த சிச்சுவேஷனில் இந்த அப்டேட்டை பற்றி சொல்கிறேன். என்ன அப்படின்னா இது வரைக்கும் ரெட்மி Note 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சார்ஜர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வால்டேஜ் மேக்ஸிமம் 60-70 வால்டேஜ்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போ Note 11 சீரிஸில் ரெட்மியோட Note 11 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுப்போம். கண்டிப்பாக ரெட்மி Note 11 சீரிஸ் வரும்போது 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட தான் வரும் அப்படிங்கிறது போல் ரெட்மி தரப்புலேருந்து ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு மாசான அப்டேட் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்ல மாதிரி ரெட்மி Note 10 சீரிஸை என்ன தான் அது ஒரு நல்ல ஒரு 2 மில்லியன் யூனிட்ஸ் வித்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே அதில் வந்துட்டு குறிப்பாக சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 60 வாட் அந்த கேப்புக்குள்ளே தான் சார்ஜர் கொடுத்துருந்தான். பட் ரெட்மி Note 11 சீரிஸ் வந்து ஏன்னா ரெட்மி Note 10 சீரிஸே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்கம் ஸ்பெக்ஸ் அதிகம், இன்னொரு பக்கம் ப்ரைஸ் அதிகம். பட் ஆனாலுமே சேல்ஸ் ஒரு லிமிட்டாக இருந்துச்சு. பட் இவங்களோட ஸ்பெக்ஸ் அதிகம், ப்ரைஸ் கம்மி ரெட்மியை பொறுத்த வரைக்கும். அந்த குறிப்பிட்ட சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோனை விட ரெட்மியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய பேர் விரும்பி வாங்கியிருக்காங்க, பாப்புலர் ஆகிட்டு வருது. குறிப்பாக வந்துட்டு சேல்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கை விட ரெட்மிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபீச்சரோட இப்படி ஒரு காம்படிஷன் போய்கிட்டு இருக்கையில ரெட்மி இருந்துக்கிட்டு 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வராங்க ப்ரோ. இப்போ இன்னொரு டவுட் ஒன்று வரும், ப்ரோ 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஓகே ப்ரோ எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆக எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல பொதுவாக அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் ஆயிரும். ஸோ மினிமம் ரொம்ப கம்மியாக போகுது, ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிடம். அதே மாதிரி அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனவா ரெட்மி இருந்துக்கிட்டு அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும், பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஷியோமி இருந்துக்கிட்டு அவங்களோட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹைப்பர் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி ஹைப்பர் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டெக்னாலஜி ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு அடுத்த கட்ட டெக்னாலஜி அப்படின்றத சொல்லலாம். ஹைப்பர் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துட்டு நம்மளுக்கு ஷோகேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 200 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ கிட்டத்தட்ட வயர்ட் மூலியமாக 8 நிமிடத்துலையும் ஒயர்லெஸ் மூலியமாக ஒரு 15 நிமிஷத்துலையும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடிய மாதிரி ஒரு பண்ணியே காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அது அஃபிஷியலாக யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட சேனல்லையும் இதை பற்றி பேசியிருந்தோம். ஐபட்லேயும் நம்மளோட சேனலில் ஹைப்பர் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அங்கே லிங்க் இருக்கும், என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் என்னடா இவ்வளோ பெருசு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்சங்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா ரெட்மியோட காம்படிஷன் இன்னுமே அதிகமாக போகுது. ஏன்னா ஒரு பக்கம் முதல்ல சொன்ன மாதிரியே சேல்ஸ் இப்போ வந்து ரெட்மிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஹைக்குன்னு சொன்னோன்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறமா வாங்க. இல்லைப்பா எனக்கு இப்போயே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு கம்மியாக இருக்க ஒரு ப்ரைஸ் ஹைக் ஆகாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐக்யூ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்களோட குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் ஹைக் ஆகாமல் இருக்குது, இன்னும் அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க. மற்ற நிறுவனங்களில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ப்ரைஸ் ஹைக் ஆகிற இந்த சுச்சுவேஷனாக ஐக்யூ இருந்துக்கிட்டு ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கணும் கண்டிப்பாக இப்போயே வேணும் அப்படின்னா ஐக்யூ சீரிஸில் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் பாருங்க, கொஞ்சம் பிடிச்சிருந்தா ஏதாவது செக் பண்ணி வாங்க. ஸோ இப்போதைக்கான நிலைமையில இல்லைப்பா நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் ப்ரைஸ் கொஞ்சம் திரும்பியும் டவுன் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே போகலாம், ஏன்னா சிப் ஷார்ட்டேஜ் போகுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ரொம்ப பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் எவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.